எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு அடிப்பொலி வெண்டைக்காய் ஊறுகாயோட ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறது. எல்லா ஊறுகாயும் மாதிரி இந்த வெண்டைக்காய் ஊறுகாயும் ரொம்ப நாள் நம்மளால் கெடாமல் வைக்க முடியும். எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் 2 சைடும் கட் பண்ணி நல்லா கழுகி தண்ணி நல்லா தொடச்சி இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது 3 சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் சீக்கிரம் இந்த பவுடர் அதில் ஒட்டாது. அந்த டைமில் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா வெண்டைக்காயில் பவுடர் ஃபுல்லாக கோட்டாய் கிடைக்கும். மிளகாய்த்தூள் வெண்டைக்காயில் ஒட்டுறதுக்காக தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை இருந்த ஒரு பேனாக இருந்தாலும் போதும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயுமே ஊற்றக்கூடாது, ஊறுகாய்க்காக நல்லெண்ணெய் தான் வேணும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதுக்குள்ளே போட்டு நல்ல ஒரு டைம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக எல்லா வெண்டைக்காயிலும் ஒட்டுற வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்ல ஒரு டைம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 நிமிஷம் விட்டு இதே மாதிரி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் வேக வைக்கும்போது மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சு வேக வச்சிருச்சுன்னா இதில் ஆவி இறங்கி வெண்டைக்காயில் தண்ணி பெட்டுடும். அப்போ நம்ம ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். திறந்து வச்சுட்டே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வதக்கும் போது இதில் எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு தோணிருச்சுன்னா இடையில நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்போ கரெக்டாக இருக்குது, கருகி போகாமல் ட்ரையாக கிடச்சிருக்கு. ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் நீங்கள் வெண்டைக்காய் வறுத்த அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 15 பூண்டு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கு, 3 to 4 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இதே மாதிரி சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வறுத்தெடுக்கக்கூடாது, இதோட கலர் எதுவுமே மாறி போகக்கூடாது. ஒரு 10 to 15 செகண்ட் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். வெந்தய பவுடர் முடிஞ்சால் நீங்கள் வீட்டிலே வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் ஊறுகாய்க்கு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரெடிமேட் வாங்குறதோட வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கு. எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சேர்த்து வதக்கிற டைமில் தீ கம்மி பண்ணி தான் வைக்கணும். இல்லை இருந்தால் தீ ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினாலும் போதும். அதுக்கப்புறம் வேணால் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு வினாகிரி ஊற்றியிருக்கு. வெண்டைக்காய்க்கு புளிப்பு கம்மியாக இருக்குது, அதனால நம்ம மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாம் செய்யும்போது சேர்க்கிறதோட கொஞ்சம் அதிகமாக வினாகிரி இதுக்கு தேவைப்படுது. வினாகிரி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மேக்ஸிமம் கொதிக்க விட்டுக்கோங்க. சில வினாகிரியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நம்ம கொதிக்க விடாமல் அப்படியே ஊறுகாயில் போட்டுருச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால 1 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்து உடனே தீ ஆஃப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு வினாகிரி தான் ஊற்றியிருக்கு. வெண்டைக்காய்க்கு புளிப்பு இல்லாத ஒரு வெஜிடபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக அதில் அப்சர்வ் ஆகிடும். அதனால நீங்கள் இன்றைக்கே இது மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் மாற்ற வேண்டியதில்லை. ஒரு நாள் அப்படியே வெளியே மூடி வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வினாகிரி இல்லை உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டானதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி மூடி வச்சு எடுத்துக்கலாம். ஃபீவர் போனதுக்கப்புறம் சவுண்ட் இன்னும் கிளியர் ஆகலை, அதனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. வித்தியாசமாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த வெண்டைக்காய் ஊறுகாயோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.